ஜேகே பாரம்பரியா குடும்ப உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் உண்மையிலே ஹாப்பியா இருக்கணும்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், பொருளாதார ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். அப்ப நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தர் பேசும்போது நம்ம கவனிச்சுட்டு இருந்தேன், ஒவ்வொருத்தர் பேசுற வார்த்தைகளை யாருமே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி யாரும் எதுவும் பேசல. எல்லாருமே நம்ம உள்ளத்துக்குள்ள தோன்றது, நம்ம அனுபவிச்சது, நம்ம அனுபவங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜேகே பாரம்பரியான்றது இயற்கையாக நமக்குள்ள உள்ள ஆரோக்கியத்தை, நம்ம எதிர்ப்பு சக்தியை, நம்ம தேசத்துல உள்ள இயற்கையான தானியங்களை கொண்டு, புது தானியங்கள்ல இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளை மீண்டும் ஒரு மரம் உருவாக்கம் செய்து குழந்தைகளும் பிடிக்கிற விதத்துல நம்ம தயார் செய்து அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜேகே பாரம்பரியால கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு தகவல், இன்னைக்கு புதுசா இந்த ஜேகே பாரம்பரியா மீட்டிங்ல வந்த நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒருத்தலாமா? ஓகே ஓகே ஓகே, நல்லது, நன்றி நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு ஃபேமிலியா ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு டைம். இந்த நேரத்துல ஒரு ஜேகே பாரம்பரியான ஒரு மீட்டிங்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை அதற்கென்று சரியான நேரத்துல வந்து வருகை தந்தவங்க அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய சார்பாக மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் தான். நம்ம பாரம்பரியாவில் பொருள் இருக்கு. பொருள் இப்படிப்பட்ட பொருள் பார்த்தா இன்றைய காலத்துல நமக்கு தேவையான ஒரு பொருள். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நிறைய பிசினஸ் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு பிசினஸ்ல உள்ள பொருளை குறிப்பிட்ட வர்க்கத்து மக்கள்கிட்ட நம்ம சேர்க்க முடியும். ஆனா ஆரோக்கியம் யாருக்கு வேணும்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்கணும். அப்படிதானே? ஆரோக்கியத்துக்காக அகஸ்டின் சார் ஒரு மீட்டிங்ல தான் சொன்னாங்க. அந்த என்னைக்கு சார் மீட்டிங்ல கேட்டனும் எல்லா மீட்டிங்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வருடத்திலும் இவ்வளவு செலவாகும்னு ஒரு பொதுவான கணக்கு உண்டு. நம்ம குழந்தைகளை ஸ்கூல்ல அட்மிட் பண்ணா இத்தனை 45,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணணும். இப்ப நம்ம பர்த்டே வருது, ட்ரெஸ் எடுக்கணும், இவ்வளவு செலவாகணும். அப்போ மின் கட்டணம் எப்படி, ஒரு பஸ் கட்டணம் எப்படின்னு ஒரு வருஷத்துல இவ்வளவு செலவு பண்ண போறோம், ஒரு மாசத்துல நம்ம இவ்வளவு செலவு பண்ண போறோம். நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் எதிர்பாராத செலவு, அதுவும் பெருஞ்செலவு எங்க வரும்னு பார்த்தா ஆரோக்கியத்துல தான் வரும். சாதாரண வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் போவோம், ஐயோ ஒரு கேன்சர் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், ஒரு 10,000-20,000 டெஸ்ட் எடுத்துருவாங்க. கடைசியா சிம்பிளா பார்த்தா அல்சர் பண்ணா கூட இருக்கலாம். ஆனா 20,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு செலவுகள் நம்ம வந்து ஈடுகட்ட வேண்டியிருக்கு, அதுக்கு எவ்வளவு கடன் வாங்க வேண்டியிருக்கு, அதை அடைக்கிறதுக்கு எவ்வளவு மன உளைச்சல், எத்தனை தூக்கத்தை நமக்கு எடுக்க வேண்டியது பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்கிறது நமது ஆரோக்கிய குறைவு. அந்த ஆரோக்கியத்திற்காக நாம் கட்டுப்படுத்துற மாத்திரைகளை அதிகமா பயன்படுத்துறது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆங்கில மருத்துவம் வேஸ்ட்னு சொல்றதே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவம். ஆனா அது அவசர சிகிச்சைக்கு, அவசர தேவைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புத்திசாலி. அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது அது நம்முடைய இயற்கையான எதிர்ப்பு சக்தியை செஞ்சிடும், படிப்படியாக குறைச்சோம். இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இயற்கையான எதிர்ப்பு சக்தி எங்க இருந்து கிடைக்கும்? நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்களா, நாம ஆரோக்கியமா இருக்கோமா? நம்ம பாட்டிக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சுதா, நமக்கு கண்ணு நல்லா தெரியுதா? நம்ம தாத்தா கடைசி வரைக்கும் ஹார்ட் பிரச்சனை இல்லாம, பிரஷர் இல்லாம, சுகர் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாரா? இப்ப நம்ம அப்பா அம்மா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? இதெல்லாம் யோசிச்சு பண்ணி பார்த்தா நம்ம காலம் செல்ல செல்ல ஆயுள் வேணா அதிகமாகிட்டே போகலாம், ஆனா ஆரோக்கியம் வேணாது நிறைய இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்ன? நமக்கே தெரியாம நமக்கு வாயில நுழையாத பொருட்கள் நம்ம குழந்தைய கடையில வாங்கி சாப்பிடலாம். 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. புரோட்டா வாங்கி கொடுக்க மாட்டோம், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறோம். பிஸ்கெட்ல எவ்வளவு பொருள் கலந்துருக்கு போது ஏகப்பட்ட பொருள் கலந்துருக்கு. நமக்கே தெரியாம நம்ம உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற எண்ணற்ற தயாரிப்புகள் இன்றைய மார்க்கெட்ல குழந்தைகளை டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கு. அப்ப நாம சாப்பிடுற காய்கறிகள் பழங்களை இப்படி பார்த்தா அந்த அளவுக்கு சுத்தமாட்டி இல்லை. எல்லாத்திலையுமே நிறைய விஷங்கள் சேருது, நிறைய செயற்கையான ரசாயனங்கள் சேருது. அப்போ இதற்கெல்லாம் மாற்றம் என்ன? ஓரளவுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் ஆரோக்கியமான, நம்ம முன்னோர்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்த இயற்கையான சிறுதானியங்களை குழந்தைகளாக நல்லதுன்றதுக்காக வாயில நுழையாத
மூக்குல பிடிக்காதெல்லாம் சாப்பிட முடியுமா? ஓரளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்ல. அப்ப இயற்கையான ஆரோக்கியத்தை இயற்கையான ஒரு சுவையோடு நம் உடலுக்கு பாதகம் இல்லாம பயன்படுத்தின யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ, யாராக இருந்தாலும் பயன்படுத்திய 21 நாட்கள்ல நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியத்துல ஒரு மாற்றத்தை நம்ம ஜேகே பாரம்பரியம் தயாரிப்புகள் நிச்சயம் தரும். இவ்வளவு உறுதியை நம்ம ஜேகே பாரம்பரிய தயாரிப்புகளை சொல்ல முடியும். சொன்னாங்க அமிர்தம் சொல்லணும். யார் எத்தனை வயசுல இருந்து கொடுக்கலாம்? 1 வயசு குழந்தையில நம்ம கொடுக்க முடியும். 1 வயசு குழந்தைக்கு எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? எந்த மாதிரி சாப்பிட்டாலும் எடுத்துக்கலாம். இதனுடைய பலன் என்ன? உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும், சுவாசத்தை சரி பண்ணும், நீர்னால ஒரு தலைவலி ஏற்படுது, அதிகமான பித்தத்தினால ஒரு தலைவலி ஏற்படுதுன்னா அதை சரி பண்ணும். அப்போ உடலுக்கு எதிர்ப்பாற்றல் யாருக்கு வேணும்னு கேட்டா எல்லாம் கையொசத்த முடியும். யாருக்கு சுவாசம் சீரா இருக்கணும்னு கேட்டா எல்லாரும் கையொசத்த முடியும். அந்த அளவிற்கு நம்ம தயாரிப்புகள் இன்றைய காலகட்டத்துல மிக 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 அவசியமான தயாரிப்புகள். நம்ம ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு 2 விஷயம் உண்டு. என்னன்னா ஸ்வஸ்தஸ்ய ஸ்வாஸ்திய சம்ரக்ஷணம். அதாவது நம்ம டாக்டர் எங்க போவோம்? வியாதி வந்தா டாக்டரை பார்க்க போவோம். ஆனா ஒரு ஆயுர்வேத டாக்டருக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸ்வஸ்தஸ்ய ஸ்வாஸ்தியம், ஆரோக்கியமாக இருப்பவனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற சிகிச்சை ஒன்று இருக்கு. செகண்ட், ஆதுரஸ்ய விகார பிரசமனம், வியாதி இருக்கிறவனுடைய வியாதியை இயற்கையான மூலிகைகள் மூலமாக குணப்படுத்துகின்ற ஒரு சிகிச்சை இருக்கு. ஆனா இப்ப 99.9% என்னோட பிராக்டிஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வியாதி இருக்கிறவங்க வராங்க, அதற்கான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, எப்படியாவது வியாதி இல்லாதவங்க வருவாங்களா, அவங்களுக்கான சிகிச்சை நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டா யாருமே வரல. காரணம் என்ன? ஒரு மருத்துவர்னா வியாதி இருந்தாதான் போகணுன்ற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஆயுர்வேதத்துல ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற அற்புதமான ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா தான் நம்ம ஜேகே பாரம்பரியம் உருவாக்குறதுக்கான கருத்து. அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிட்டோம்? அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த இயற்கையை விரும்புகின்ற அத்தனை பேரையும் மருத்துவராக்கி ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த தயாரிப்புகள். எவ்விதமான கலக்கப்படாம, எவ்விதமான செயற்கை நிறமூட்டிகளும் மனமூட்டிகளும் சேர்க்கப்படாம இன்றைய காலகட்டத்தில் எல்லா உடலுக்கும் பொருந்துகின்ற வகையில பாதிப்பு இல்லாம தேவையில்லாம நிறைய மாத்திரைகள் சாப்பிடுற நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மருந்துகளால் பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஜேகே பாரம்பரியால 72க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் இப்போ இந்த டைம்ல நம்ம கையில் இருந்துட்டு இருக்கு. அப்போ சிம்பிளா நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு ஈறு பலப்பொடி ஒன்று இருக்கு. ஈறு பலப்பொடி 130 ரூபாய் இல்லையா? அது எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம்? நன்றி மைல்ஸ். இந்த ஈறு பலப்பொடியினுடைய தன்மை என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளுடைய நாக்குல இருக்கிற சுவை நரம்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஈறுகள் பலமா இருந்தாதான் பல் பலமா இருக்கும். அப்போ ஈறுகள் பலம் குறைஞ்சு போச்சுன்னா பல் பலகீனமாயிடும். ஒரு பல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா பல் டாக்டர் போய் பார்த்தா 10,000 செலவாகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நார்மலா இருக்கக்கூடிய நபர்கள் காலை மாலை 2 வேளை பொடி எடுத்து ஈரலையும் பல்களையும் தேய்ச்சி ஒரு வாரம் தேய்ச்சி வரும் பொழுது அந்த ஜீரண சக்தி மேம்படும். நாக்கின் சுவை நரம்புகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். தம்பி நான் நோமிட்டேக்கிற டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஒரே இடத்துல கிட்டுமா? ஓகே. அப்போ சுவை நரம்புகள் கிளியர் ஆகிறதுனால என்ன ஆகுது? அந்த சாப்பிடுகின்ற ஆகாரம் ஜீரணமாகின்ற தன்மை சிறப்பாக ஏற்படும். ஈறுகள் பலமா இருக்கிறதுனால பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். பல்லு ஸ்ட்ராங்கா இருந்தா போட்டோக்கு சிரிக்கிறதுக்காக இல்ல, சாப்பிடுற சாப்பாடை சவைக்கிறதுக்கான, மென்று சாப்பிடுவதற்கான ஒரு பலம் ஏற்படும். அப்போ எதையுமே ஆதியிலேயே சரி பண்ணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் பாங்க. முதல்ல சரி பண்ணா அன்றைய முழுவதற்குமான சரி அதிலே ஆரம்பிக்கப்படுதுன்னு. அந்த வகையில அத்தனை விஷயத்திலையுமே ரொம்ப நுண்ணிப்பாக நம்ம வாயிலிருந்து ஆரோக்கியம் ஆரம்பிக்கப்படுது. அமிர்தம் சொல்றது சொல்லுவோம், வெண்ணில கலக்கி பிடிக்காதீங்க, பாலை கலந்து சாப்பிடாதீங்க. முழுமையான பலம் கிடைக்கணும்னா தேன்ல குழைத்து, அவன் அம்மா சொன்னாங்க நக்கி சொல்லணுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. தேன்ல குழைத்து விரல்ல எடுத்து நாவல சுவைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா பயன்படுத்துற நபர்களுக்கு 1 வாரத்துல மாற்றம்.
அத்தனை நபரும் பயன்படுத்த முடியும். இது விலை என்னாச்சு? 360 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த காலகட்டத்துல இந்த பொடிய ஒரு லேபிள மாத்தி இன்னும் ஹை ஸ்டாண்டர்டா 2000 ரூபாய் வச்சு பக்காவான பெனிஃபிட்லாம் கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பா சேல்ஸ் ஆகும். ஆனால் நாம் சம்பாத்தியம் பண்ற வருமானம் கடைசி வரைக்கும் நமக்கு கையில இருக்கணும். நாம நிறைய காசு சேர்த்து வச்சு அப்படியே பானையில ஓட்ட விழுந்தா தண்ணி ஃபுல்லா ஒழுகுற மாதிரி அந்த காசுக்கு எங்க போச்சுன்னு தெரியாம போகக்கூடாது. நம்ம 5 பைசா ஏர்ன் பண்ணாலும் அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், ஒரு புண்ணியம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல நம்ம ஒவ்வொரு தயாரிப்பும் லாபத்தை மட்டும் பிரதானமாக கொண்டு விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில மக்களின் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு மேல்தட்டு வர்க்கத்தை மட்டும் கணக்கில் கொண்டு நிர்ணயம் செய்யப்படவில்லை. அனைத்து மக்களையும் சம நோக்கில் நாம் சிந்தித்து மிகச்சிறந்த வகையில நம்ம விலை நிர்ணயம் செஞ்சிருக்கிறதுனால தான் அனைத்து மக்களாலையும் பயன்படுத்த முடியுது. இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதற்கு நம்ம கொடுக்கிற விலையை விட இது எடுக்காததுனால நம்ம எவ்வளவு ஆரோக்கியத்திற்காக விலை கொடுக்கணும்னு பார்க்கும் பொழுது பல மடங்கு தேவையில்லாம நம்மளுடைய பல விரயம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நுண்ணிப்பாக கவனித்து நாம் கம்பெனியில் நிறுவனத்தில் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் கவனித்து நம் நிறுவனத்தில் ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொரு வியாதிகளை பற்றியும் நம் தெளிவாக சொல்லுகின்ற விளக்கத்தை கவனித்து இதை சிறப்பாக செய்யும் பொழுது இந்த பயன்படுத்தின பொருட்களுக்கு ஒரு இலவசமாக வியாபார வாய்ப்பு, தம்பி சொன்னாங்க பிசினஸ் வாய்ப்பு இருக்குங்க. பிசினஸ் வாய்ப்புக்கு எவ்விதமான கட்டணமும் நம்ம நிறுவனத்துல கிடையாது, எந்த டார்கெட்டும் கிடையாது. வழக்கமா சிறந்த தயாரிப்புகள் நிறுவனத்துல இருக்கு. இன்னும் மிகச்சிறந்த தயாரிப்புகள் வரப்போகுது. நாம் பயன்படுத்துகிற தயாரிப்புகளை ஒரு 250 தயாரிப்புகளை எம்ஆர்பியில வாங்கும் பொழுது இலவசமான ஒரு வியாபார வாய்ப்பும், அதன் பிறகு நீங்க அந்த பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல அந்த பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கப்படுது. எமக்கு கிடைக்கிற வாய்ப்பை அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு ஒரு வருமானம் நமக்கு தரப்படுது. இந்த வருமானம் நம்ம யாருக்கு வருது? ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதன் மூலமா நமக்கு வருது. ஒரு ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதன் மூலமா வருது. எதையும் ஆழ பிடிக்கிறதுனால வராது. பேராசைப்பட்டா ஜேகே பாரம்பரியாவில் பெரும் நஷ்டம் கண்டிப்பா வரும். ஆனா மிகப்பெரிய ஆசை, பாரதியார் சொல்லியிருக்க பெரிதிலும் பெரிதுகேன்ற மாதிரி நாம நல்லா இருக்கணும், நம்மை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கும் நமக்கும் ஆரோக்கியம் தருகின்ற ஒரு பெரிய பெரிதிலும் பெரிதுகின்ற ஒரு ஆசையோடு ஜேகே பாரம்பரியாவை பயணம் செய்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி இந்த ஆசைய சரியா உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க, ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்ததுக்காகன்ற மாதிரி அந்த ஆசையை உள்ளுக்குள்ள கரு மாதிரி வச்சு அதற்குரிய காலம் பொறுமையாக இருக்கும் பொழுது அதற்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஒரு நிமிட கதை. ஒரு குரங்குக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழம் கிடைச்சதான். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நான் இதுவரைக்கும் இவ்வளவு சுவையான பழம் சாப்பிட்டதே இல்லையே. அந்த குரங்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த விதை என்ன பண்ணுச்சு, அப்ப நம்ம இதை மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சு வச்சோம்னா இது மரமாகும் போது இந்த பழம் நிறைய நமக்கு கிடைக்கும், அப்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பிடலாம்னு நினைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுதான். அடுத்த நாள் வளர்ந்துருக்கான்னு எடுத்து பார்த்துச்சான், திரும்ப வச்சு தண்ணி ஊத்திச்சான். திரும்ப அடுத்த நாள் வளர்ந்துருக்கா எடுத்து பார்த்துச்சான், திரும்ப வச்சு தண்ணி ஊத்திச்சான். அப்படி பார்க்கும்போது வளரவே இல்லை. திரும்ப பயங்கர கோபத்துல அந்த விதையை செஞ்சு தூக்கி வீசிடுச்சான். அப்போ அந்த குரங்கு ஆசைப்பட்டது சரி, ஆனா அந்த குரங்கு அதற்கு தகுந்த ஒரு காலத்தை, அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்க. ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, ஆண்டவர் கொடுத்த அந்த பகுத்தறிவு இருக்கு. அப்ப அதற்குரிய காலத்திற்கு பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விதையை ஊன்றும் பொழுது அதற்கான பருவத்துக்கு காத்திருக்கணும், அதற்கான வளர்ச்சியை பார்க்கணும், இறைவன் பிரார்த்தனையை செய்யணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி பொறுமையாக காத்திருந்து ஒரு அம்மா தன்னுடைய வயிற்றிலுள்ள கருவை எந்த அளவுக்கு அற்புதமா மகிழ்ச்சியா ஒரு எதிர்பார்ப்போட அதற்குரிய ஆரோக்கியமான ஆகாரங்களை ஆனந்தமான சிந்தனைகளை அந்த குழந்தைகிட்ட விதைத்து ஒரு அற்புதமான கருவை ஈன்று எடுக்கின்றாரோ
அந்த மாதிரி ஜேகே பாரம்பரியான்ற ஒரு கருவை நம்மளுடைய பிரசவத்துக்கு ஒரு நபர்களா நம்ம இருந்தோம்னா நிச்சயமான சுகப்பிரசவம் அனைவருக்கும் சாத்தியம். அந்த வகையில சுகப்பிரசவமாக சில்வர் அச்சீவ்மெண்ட் முடித்து வந்த நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், முருகவேல் சார், நரேந்திரன் அண்ட் சுரேஷ் தேவேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த உற்சாகமான அதுக்கும் மேல சார் கோல்டுக்கு வந்துடுவான் சார் சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக கோல்டு அச்சீவ்மெண்ட் முடித்த திருமதி பொன்னி மேடம், வெங்கடேஷ் பெருமாள் சார், நம்ம தனம் நாராயண் சார் அண்ட் முத்துக்குமாரி அவர்களை ஜேகே பாரம்பரியம் சார்பாக உற்சாகமாக வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்போ நம்ம இவர்களுக்கான பணி என்ன? இவர்களுக்கு கீழே இதே மாதிரியான ஒரு 10 போட்டோ வந்து வைக்கணும். இதானே அது வைக்கணும்னு என்ன செய்யணும்? மறைமுகமா ஆரோக்கியத்தை இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். யோசிச்சு பாருங்க, இது ஒரு நிறைய ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமான நிறைய விஷயங்கள் ஜேகே பாரம்பரியம் சொல்லப்பட்டிருக்கு. நாம நல்லா இருக்கணும்னா, நமக்கு வருமானம் வரணும்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு 40 பேர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதற்கான ஒரு இயற்கையான பொருட்களையும் அவர்கள் வீட்டில் அறிமுகப்படுத்தணும். இது புண்ணியமா இல்லையா? இந்த புண்ணியமான செயலை செஞ்சு நம்ம வருமானத்தை ஈட்டும் பொழுது நம்ம சந்ததிகள் அந்த வருமானத்தை அறுவடை செய்யுமா செய்யாதா? அப்போ எந்த ஒரு பணமானது, எந்த ஒரு பொருளானது ஒரு நேர்மையான வழியில யாரையும் ஏமாத்தாமையோ வந்தா ஏமாத்திட்டான் கிடையாது. நம்ம நிறுவனத்தினுடைய ஒரு பொருளை கொடுங்க, எந்த பொருளை கொடுத்தாலும் ரிசல்ட் கிடைக்கும். அப்ப ரிசல்ட் கிடைச்சா மகிழ்ச்சியா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பத்தி ஒரு விவரத்தை எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்சா அந்த பொருளை எம்ஆர்பில கொடுங்க, இல்ல இணைச்சிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கான டிபி ரேட்ல கொடுங்க. இதற்கு மூலம் கிடைக்கிற வருமான வாய்ப்பை எடுத்து சொல்லுங்க. இவ்வளவுதான் பிசினஸ். அப்ப இதுல யாராவது நாளைக்கு ஒன்னால எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிட்டு சொல்ல முடியுமா? அப்போ இந்த துறையில நம்ம ஜேகே பாரம்பரியாவில இணைந்த யாருமே இன்னொருத்தர் எனக்கு இதெல்லாம் நஷ்டமாயிட்டுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு என்னைக்கும் வர போறது இல்லை. நமக்கும் நம்ம கொடுத்த பொருளுக்கான ஒரு ஆரோக்கியம் நம்ம குடும்பத்துல கிடைச்சதா கிடைக்கலையா? மேடம் சொன்னாங்க, காலைல சுகசுவாசா இல்லாம முடியாது, சாயந்தரம் அமிர்தம் சாப்பிட்டுருவேன், நைட்டு கேஃபின் எடுத்துப்பேன், காஃபி தவிர்க்க முடியலன்னு சொன்னாங்க. நானும் காஃபி குடிப்பேன், நானும் பரோட்டா சாப்பிடுவேன், நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். என்னைக்காவது ஆசைக்கு ஒரு குடும்பத்தோட போறோம், ஒரு சாப்பிடுறோம், ஒரு பிஸ்கட் சாப்பிடுறோம், தப்பு இல்லை. ஆனா அதையே அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். கடைசி ஒரு நிமிடம் ஒரு சாணக்கிய நீதினு ஒரு இது படிச்சேன். அது அழகா அவர் சொன்னாரு, இந்த கையில ஒரு சிவப்பு கலர் வர்ணங்கள் இருக்கு சரியா, இந்த பக்கத்துல ஒரு மஞ்சள் வர்ணம் இருக்கு. இந்த சிவப்பு வர்ணத்தை எடுத்து கொஞ்சம் மஞ்சள் வர்ணத்துல ஊத்தும் போது அந்த மஞ்சள் ஆனது பொன்னிற வர்ணமா மாறும். அப்படிதானே? கொஞ்சம் சிவப்பு கலர் எடுத்து கொஞ்சம் என்ன ஆகும்? மஞ்சள் கொஞ்சம் பொன்னிற கலரா நமக்கு மாறும். இது சிவப்பு வர்ணத்தை முழுசா ஊத்திட்டா என்ன ஆகும்? சிவப்பாவே மாறிடும். இதே மாதிரிதான் ஆரோக்கியங்கிறது மஞ்சள். ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான வாழ்வியல்கள், ஆரோக்கியமான கலாச்சாரங்கள், ஆரோக்கியமான நமது பாரம்பரியமான விஷயங்கள், இதான் மஞ்சள் வர்ணம். இந்த சிவப்புங்கிறது என்னது? ஒரு அண்டை கலாச்சாரங்கள், அங்குள்ள உணவுகள், அங்குள்ள பழக்க வழக்கங்கள். அதனால கம்ப்ளீட்டா நான் தாழ்பா கழிச்சுட்டு வயல்ல போய் ஏற ஒட்டிட்டு அப்படிலாம் இல்லை. எல்லா தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா வகை உணவுகளும் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாள் இரவு உறங்கும் போது இன்றைய நாளில் என்னுடைய வாழ்வில் ஆரோக்கியத்திற்காக நான் செலவு செய்த நேரங்கள் அதிகமா இருக்குதா, அனாவசியமாக உடலை கெடுக்கின்ற மனதை கெடுக்கின்ற செயல்களுக்காக செய்த விஷயங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது எது அதிகமா இருக்கணும்? மஞ்சள் வர்ணம்ன்ற மாதிரி ஆரோக்கியமான பாரம்பரியமான விஷயங்கள் அதிகமா இருக்கணும். அப்ப என்னைக்காவது பிஸ்கட் சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிடாதீங்க. எந்த பொருளை எடுத்தாலும் மனசுக்கிட்ட கேளுங்க, இது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா, சுவை நரம்புகளை மட்டுமே கிளர்ச்சி விட்டுமான்னு கேட்டா சுவையை மட்டுமே பிரதானமாக கொண்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். சுவையோடு சத்துக்கள் சேர்ந்த இயற்கையான பாரம்பரியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதை தேடுகின்ற நபர்களுக்கான ஒரே தீர்வாக நம்ம ஜேகே பாரம்பரிய நிறுவனம் என்றென்றும் நிமிர்ந்து நடைபெறும் ஒரு உறுதியை இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். தனி மனிதனா
என்னால பெருசா எதையும் சாதிக்க முடியாது. ஆனா என்னுடைய சிந்தனையை ஒத்த சிந்தனையுடைய நபர்கள் அத்தனை லைக் மைண்டட் பீப்புள்பாங்க. தனி குச்சினா உடைச்சிடலாம், அதே ஒரு 50 குச்சி சேரும் பொழுது அது வலிமையான ஒரு பிணைப்பா மாறிடும். அப்போ சிந்தனை ஒருத்தட்ட இருக்கு, அதை செயல்படுத்துகின்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. நாம எல்லாரும் ஒற்றை சிந்தனையோடு ஒரு விழிப்புணர்வு, சமுதாய ஆரோக்கிய பாரம்பரிய புரட்சி என்ற ஒற்றை புள்ளியில் இணையும் பொழுது அந்த வெற்றியானது நாம் அனைவருக்கும் சாத்தியமாகும். நாம் அனைவரும் அந்த வெற்றிக்கு உரித்தான ஒரு தலைவராக முடியும். நாம் அனைவரும் சேர்ந்து ஆரோக்கிய புரட்சியில் இறைவன் இந்த புரட்சியில் அற்புதமான அச்சீவ்மெண்ட் நம்முடைய சில்வர் அச்சீவர்ஸ் மற்றும் கோல்டு அச்சீவர்ஸ் அனைவருக்கும் ஜெகே பாரம்பரிய சார்பாக மீண்டும் மீண்டும் உற்சாகமான வாழ்த்துக்கள். இந்த நிறுவனத்தை தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு திரும்ப தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. இப்ப கதிரவன் சார் எடுத்துக்கிட்டாருன்னா இதே 10-15 பேர் பேசியிருப்போம். வரிசையா ஒவ்வொருத்தராக பேசிட்டே போனா எப்படி இருக்கும்? இடையில அவன் பேசுறது இந்த விஷயம் இது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு எடுத்து சொல்லி வடி கலகலப்பா அப்படி மூஞ்ச 3 லட்சம் பேசுனா எப்படி இருக்கும்? சார் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பள்ளியிருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட சிரிச்சுட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பல்லு தெரியாம பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக நடைபெறுகின்ற ஒரு கதிரவன் சார் அமைஞ்சது இறைவன் அவர்களால் பெரிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தம்பி சித்திரவேல் ப்ரொடக்ஷன்ல நம்ம சொல்லியாச்சுன்னா கண்ணிக்கு முன்னாடி சொல்லியாச்சுன்னா செய்வாரு, இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருவாரு. ரொம்ப மகிழ்ச்சி. சில நபர்கள் விசுவாசமான நபர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பா கிடைக்க அது கிடைச்சாச்சுன்னா அந்த நபர்கள் பொக்கிஷன். அந்த மாதிரி தான் நம்ம தம்பி சித்திரவேல், நம்ம நண்பர் கதிரவன் ரொம்ப அற்புதம். அதே உற்சாகமான நபர்கள்னு பார்த்தா ஜேகே பாரம்பரிய இணைய ஒவ்வொருத்தரும் உற்சாகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தையில ஆள் பிடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் இல்ல, ஆரோக்கியத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிபி சார்லாம் பேசும்போது அப்படி விஜயகாந்த் சார் ஒவ்வொரு கவுண்டிங் சொல்ற மாதிரி நான் யோசிச்சு இத்தனை நாள் வாரத்தில் இத்தனை நாள் இப்படி இத்தனை மணி நேரம் இருக்குமா, இத்தனை போஸ்ட் ஆஃபீஸ்னா இத்தனை பின்கோடு இருக்குமா நான் யோசிச்சு பார்ப்பேன். பிபி சாரோட ஜெராக்ஸ் மாதிரி தம்பி வந்துருச்சு. தம்பி அப்படியே அதே மாதிரி கேப்டன் மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொருத்தருமே பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஆரோக்கியத்தை பேசுவோம்.